நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு டாப் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கிளாத் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். கரெக்டாக அந்த நெக் டிசைன் தைச்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு கீழே வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு லென்த் வந்து 22 இன்ச்சஸ் வருது. நான் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிரெத் வந்து எனக்கு 16 இன்ச்சஸ் வேணும். நான் வந்து என்வலப் டைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு பில்லோ கவர் தான் தச்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னோடய பில்லோ கவரோட லென்த் வந்து 19, ஆனால் நான் 22 எடுத்துக்கிறேன். ஏன்னா என்வலப் டைப்புக்கு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும். பிரெத்துக்கு வந்து 7.5, மொத்தம் 15 இன்ச்சஸ், அதில் பாதி 7.5, அரை இன்ச்சு கூட்டி நான் 8 இன்ச்சு கட் பண்ணிக்கிறேன். தையலுக்காக அந்த அரை இன்ச்சு கூட்டியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம என்வலப் டைப் தைக்கும்போது உங்களோட பில்லோ கவரோட லென்த்தை விட நீங்கள் 3 or 4 இன்ச்சஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. உயரத்தில் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். அகலத்தில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை விட ஒரு 1 இன்ச்சு தையலுக்கு நம்ம விட்டால் மட்டும் போதும். இது வந்து நான் ரெடி பண்ண பில்லோவுக்கு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வச்சு நான் ரெடி பண்ண பில்லோ. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் தைச்சிட்ருக்கேன். நான் வந்து உங்களுக்கு 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணி காமிச்சேன் இல்லையா அகலத்தில், அந்த சைடை தான் நான் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக அந்த பார்டருக்கு ஆப்போசிட் சைடு, நேராக இருந்தால் அந்த ஆப்போசிட் சைடு. நீளத்தில் நான் ஜாயின் பண்ணல, அகலத்தில் நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் போட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், நான் இதுக்கப்புறம் தான் நான் லென்த்தையே மார்க் பண்ணுறேன். என்னோடய கரெக்டான லென்த்து இங்கேருந்து அந்த சுடிதார் பாட்டமோட கீழ்ப்பகுதி இருந்தது இல்லையா, பார்டர் இருந்தது இல்லை, அந்த இடத்துலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே ஆல்ரெடி மடித்து தச்சிருக்கு இல்லையா, அதனால் நான் அங்கேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். 19 இன்ச்சஸ் ரெடி அளவு. அகலத்தில் வந்து 15 இன்ச்சஸ் ரெடி அளவு இருக்கணும். தைச்சதுக்கப்புறம் 15 இன்ச்சஸ் இருக்கணும். இப்போது நான் அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை நகர்த்தி வச்சுக்கிறேன். பேக் சைடு நான் மேலே நகர்த்திக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாப்போட ஃப்ரண்ட் சைடில் அந்த பார்டர் இருந்ததில்ல, அந்த துணி எக்ஸ்ட்ரா இருக்கணும். பேக் சைடில் இருந்த துணி கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அந்த துணி வந்து 19 இன்ச்சஸ் கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு இருக்கணும். அந்த துணியை நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு கோடு போட்டுட்டு அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்ததை மடிக்கிறோம். ஏன்னா நம்ம பில்லோவை தச்சு திருப்பினதுக்கப்புறம் அந்த பார்டர் இருக்குல்ல, அது வந்து வெளிப்பக்கம் தெரியணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் 2 பக்கமும் அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து வெளியே தெரியும். நம்ம தைக்கும் போது உள்ளே வச்சு தைச்சோன்னா நமக்கு வெளியே தெரியும். இதே மாதிரி நீங்களும் மடிங்க. உங்களோட பில்லோ சைஸ் மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. மெத்தடெல்லாம் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 சைடையுமே நான் வந்து 2 ஸ்டிச் போடுறேன். எப்பயுமே 2 சைட்லேயும் நீங்கள் 2 தையல் போட்டிங்கன்னா நமக்கு கொஞ்ச நாளுக்கு அந்த தையல் பிரிஞ்சு வராது. இந்த எட்ஜெல்லாம் நான் கரெக்டாக கிளியராக வந்து இழுத்து வச்சு தைக்கிறேன், உள்ளுக்குள்ளே நகர்ந்து போகாமல் இருக்கிற மாதிரி. உங்களுக்கு அது அசையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பின் கூட குத்திட்டு, நீங்கள் 2 பக்கமும் பின் குத்திட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஆப்போசிட் சைட்லேயும் பின்னை குத்திட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 தையல் போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு திருப்பி காட்டுறேன். நான் இதை தைச்சி முடிச்சுட்டு இதை நான் ஃப்ரண்ட் சைடு திருப்பி காட்டினேன்னா உங்களுக்கு புரியும். பில்லோவுக்கு நான் இதில் தனியாக இந்த மெஷர்மெண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஷேப்லலாம் கூட நம்ம வீட்டில் பில்லோஸ்லாம் இருக்குது. அதனால் உங்கள் பில்லோ மெஷர்மெண்ட்டை எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் திருப்பிட்டேன். இந்த பார்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வெறும் கிளாத் மட்டும்தான் அது. ஸோ அதனால் அது நல்லா இருக்கிறதுனால நான் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு உடுத்துகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பார்டர்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. வேணும்னா ப்ளைனாக ஒரு கிளாத் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து வெல்க்ரோ இல்லைனா வந்து ப்ரெஸ் பட்டன் இதெல்லாம் நீங்கள் வேணால் வச்சுக்கலாம் அந்த ஓப்பனில். நான் வந்து எதுவுமே வைக்கல, எனக்கு இது கரெக்டாகவே இருக்குது. இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.